நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வரும் சுதந்திர தினத்தன்று வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்ற வேண்டும் என பிரதமர் அழைப்பு. நாட்டின் தியாகிகளை போற்றும் பொருட்டும் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் பொருட்டும் வீடுகள் தோறும் மூவர்ண கொடியேற்ற பாரத பிரதமர் மோடி அழைப்பு. மூவர்ண கொடி நாட்டின் பெருமை மற்றும் உத்வேகத்தின் அடையாளம். வளர்த்த பாரதத்தை கட்டி எழுப்புவதற்கான கூட்டு பொறுப்பை மீண்டும் உறுதி செய்ய மக்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்கிறார் பாரத பிரதமர். சென்னையில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி சொத்து வரி விதிக்கப்பட்டுள்ளது என சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆனால் விதிக்கப்பட்டுள்ளது சொத்து வரி 4 மடங்காக உயர்ந்துள்ளது. இந்த சொத்து வரி உயர்வு பொதுமக்களுக்கு பேரதிர்ச்சி மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சீன நாட்டின் லாங் மார்ச் 7A ராக்கெட் சங்சங் 4B தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தபோது 88 வினாடிகளில் பூஸ்டர்கள் பிரியும் முன்பே வெடித்து சிதறியது. கடல் நீர் வீணாக சென்று கலக்கிறது என்று சொல்பவர்கள் முட்டாள்கள். நீர் என்பது இயற்கை, தடுப்பு என்பது அழிவு. உங்கள் தேவைக்கு நீரை சேமிப்பது உங்கள் உரிமை. ஆனால் கடலுக்கு செல்லும் நீரை தடுப்பது மடமை. கடலுக்கு செல்லும் நீரை தடுத்தால் இயற்கை பேரழிவை ஏற்படுத்தும். உலகிற்கு கடல் நீர்தான் 80% ஆக்சிஜன் தருகிறது. கடலில் ஆற்று நீர் கலந்தால்தான் சுற்றுச்சூழல் சமன்படும். கடலில் ஆற்று நீர் கலந்தால்தான் மீன்கள் இனப்பெருக்கம் ஏற்படும். ஆற்று நீரை கடலுக்கு செல்ல விடாமல் தடுத்தால் இயற்கையின் தீர்ப்பு வேறு விதமாக இருக்கும் என தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. கோவை குறிச்சி பிரிவு ரவுண்டானாவில் இயற்கையை போற்றி நினைவூட்டும் வகையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பஞ்சபூத சிலை காண்போரை திரும்பி பார்க்கும் வகையில் கவர்கிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.